இந்தியா ஏழையா? இல்லை, ஏழையாக்கப்பட்டதா? ஒரு நாடு உலகத்தையே செழிக்க வைத்தது, ஆனால் பின்னர் வறுமையில் தள்ளப்பட்டது. இந்த வீடியோ முடிந்ததும் இந்தியா பற்றிய உங்கள் பார்வை முற்றுமுழுதாக மாறும் வாய்ப்புண்டு. நாங்கள் வர்த்தகம் செய்ய வந்தோம். இந்த ஒரு வாக்கியம் இந்திய வரலாற்றிலேயே அதிக விலை கொடுத்த பொய். துப்பாக்கியோடு அல்ல, கணக்கு புத்தகத்தோடு வந்தார்கள். பின்னர் வந்து வரி, சட்டம், ஒப்பந்தம், கட்டுப்பாடு, மெதுவாக மிக மெதுவாக ஒரு நாடு காலனியாக மாறியது. 1700ஆம் ஆண்டில் இந்தியா உலக செல்வத்தில் சுமார் 25% வைத்திருந்தது. ஒவ்வொரு 4 ரூபாவில் 1 ரூபாய் இந்தியாவில். 1947இல் 3%க்கும் கீழே. இது வீழ்ச்சியல்ல, இது திட்டமிட்ட கொள்ளை. இந்த கொள்ளை நேரடியாக நடைபெற்றது. பெரும் கடினத்தின் மத்தியில் விளைச்சலை உருவாக்கும் விவசாயிகளுக்கும் அதே வரி. அப்படி வரி கட்ட முடியாவிட்டால் நிலம் பறிமுதல். இந்திய துணி வகை உலக சந்தையில் பெரும் மதிப்பை கொண்டிருந்தது. இந்திய துணிக்கும் வரி, வெளிநாட்டு துணிக்கு சலுகை. நாடு முழுவதும் பஞ்சம். ஆனால் தேவையான உணவு இருந்தது. அவை அனைத்தும் ஏற்றுமதி செய்யப்பட்டது. எண்ணிலடங்காதோர் பசியால் இறந்தார்கள். இப்படியாக செல்வம் பல வழிகளில் மூலம் நேரடியாக உறிஞ்சப்பட்டது. வரலாற்று ஆய்வுகள் மற்றும் ஆவணங்களின்படி அன்றைய மதிப்பில் இந்தியாவிலிருந்து சுமார் $45 டிரில்லியன் பெறுமதியான வளங்கள் பிரித்தானியாவுக்கு களவாடி செல்லப்பட்டது. ஆனால் இன்றைய மதிப்பில் $100 டிரில்லியன். இந்த எண்ணிக்கையை ஒருமுறை உங்கள் மனதில் சொல்லி பாருங்கள். $100 டிரில்லியன். இது கனவல்ல, இது வெறும் பணமும் அல்ல, பறிக்கப்பட்ட வாழ்க்கைகள். இப்போது உணர்ச்சியை ஒதுக்கிவிடுங்கள், கணக்கை மட்டும் பார்ப்போம். பிரித்தானியா அரசின் கொள்ளையால் இந்தியாவிலிருந்து பறிக்கப்பட்டதாக வரலாற்றாளர்கள் கூறும் மொத்த செல்வம் தற்போதைய நிலையில் $100 டிரில்லியன். இன்றைய இந்திய அரசின் ஒரு ஆண்டு மொத்த செலவு திட்டம் சுமார் 600 முதல் 650 பில்லியன். அதாவது பாதுகாப்பு, கல்வி, மருத்துவம், சாலை, ரயில், சமூக நலத்திட்டங்கள் அனைத்தையும் சேர்த்தே $600 பில்லியன். இந்த $100 டிரில்லியன் இந்தியாவிடமே இருந்திருந்தால், ஒரு எளிய கணக்கு, $100 டிரில்லியன் 0.65 டிரில்லியனால் பிரித்தால் விடை 150 ஆண்டுகள். அதாவது இந்தியா 150 ஆண்டுகள் $1 கூட வரி வசூல் செய்யாமல் நாட்டை நடத்த முடியும். அதேவேளை அந்த பணம் பணமாக பூட்டி போடப்பட்டிருக்கும் என்ற நிலை இல்லை. அரசுகள் பணத்தை முதலீடு செய்து அதன் மூலம் தன் பொருளாதாரத்தினை மேம்படுத்துவது வழமை. மிகவும் எச்சரிக்கையான ஒரு கணக்கே போடலாம். ஆண்டுக்கு 4% வருமானம். அதாவது $100 டிரில்லியன் ஆண்டுக்கு வரும் லாபம் $4 டிரில்லியன். ஒவ்வொரு வருடமும் முதல் தொகையை தொடாமலே $4 டிரில்லியன் பணவரவு அதிகமாகும். சரி, 4% வேண்டாம், 2% என கணக்கு பார்த்தாலே கூட $1 டிரில்லியன். முதன்மை தொகையான $100 டிரில்லியன் முதலிடப்பட்டிருந்தால் அதன் மூலம் கிடைக்கும் லாபமே ஒரு ஆண்டுக்கான இந்தியாவின் செலவின் பல மடங்குகள் ஆகும். இந்தியா வளர்ச்சி நாடு இல்லை, பொருளாதார சூப்பர் பவர். அந்த சக்தியால் இந்தியா என்ன செய்ய முடியும்? ஒவ்வொரு வருடமும் முழுமையான இலவச சுகாதார மருத்துவ செலவால் யாரும் வறுமையில் விழமாட்டார்கள். குழந்தை முதல் PhD வரை முழுமையான இலவச கல்வி. உலகின் சிறந்த பல்கலைக்கழகங்கள் இந்தியாவிலேயே. நாடு முழுவதும் புல்லட் ரயில், ஸ்மார்ட் நகரங்கள், 100% சூரிய காற்றாலை மின்சாரம், வீடு வேலை, அடிப்படை வருமானம், முழுமையான வறுமை ஒழிப்பு. இவை ஒரு தடவை அல்ல, ஒவ்வொரு வருடமும். உலக ஒப்பீடு. உண்மை இங்கே வலிக்கும். அமெரிக்காவின் ஆண்டு அரசு செலவு $6 டிரில்லியன். சீனாவின் அரசு செலவு $4 டிரில்லியன். அந்த $100 டிரில்லியன் இந்தியாவிடமே இருந்திருந்தால் இது என்னவாக இருந்திருக்கும் என்ற கனவு அல்ல. இது ஏன் இன்று இப்படியாக இருக்கின்றோம் என்பதற்கான விளக்கம். அந்த பணம் ஐரோப்பிய தொழிற்சாலைகளாக மாறியது, ரயில்களாக மாறியது, வங்கிகளாக மாறியது,
பேரரசின் வசதியாக மாறியது. ஒரு நாட்டின் வளர்ச்சி மற்றொரு நாட்டின் உழைப்பின் மீது கட்டப்பட்டது. ஐரோப்பா வளர்ந்தது, அவர்கள் மட்டும் உழைத்ததால் அல்ல, இந்தியாவின் உழைப்பும் செல்வமும் அங்கே போய் சேர்ந்ததால் தான். மேற்கு நாடுகள் இன்று காலனித்துவம் ஒரு பிழை, நாங்கள் வருந்துகின்றோம் என வெளிப்படையாக கூறுகின்றன. சில நாடுகள் மன்னிப்பு கேட்கின்றன, சில நாடுகள் வரலாற்று பிழை என்று ஒப்புக்கொள்கின்றன. ஆனால் ஒரு கேள்வி ஒன்று, மன்னிப்பு மட்டும் போதுமா? காலனித்துவத்துக்கு மன்னிப்பு சொல்கின்றார்கள், ஆனால் காலனித்துவத்தில் உருவான செல்வம், பறிக்கப்பட்ட செல்வம், அது திருப்பி தரப்படுகிறதா? கணக்கில் எடுக்கப்படுகிறதா? இழப்பீடாக பேசப்படுகிறதா? மன்னிப்பு வார்த்தையாக இருக்கிறது, செல்வம் இன்னும் அவர்களிடமே.